இதுதான் எங்கள் லடாக் ரைடோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சாப்டர். ஏன்னா நாங்கள் நினச்ச மாதிரி இந்த ரைடு அமையலை. ஒரு பெரிய கனவு உம்லிங்லா பாஸ், அதாவது வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ் போயிட்டு ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களோட பெரிய ட்ரீமாக இருந்தது. அதுக்கு ஒரு 36 கிலோமீட்டர் முன்னாடி வரைக்கும் போயிட்டோன்னு ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் இந்த ரைடை இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிட்டன் கிளம்புறோம். எங்களோட ஆஃபீஸ் லீவ் பிளான் 12 நாள், அதில் 8 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னி இருக்கிற பேலன்ஸ் 3 நாள். இதில் இங்கேருந்து பாங், மணாலி, சண்டிகார், டெல்லி இந்த ரூட் நாங்கள் பிளான் பண்ண ரூட். ஆனால் அது இப்போ போகிறதுக்கு சாத்தியம் இல்லை. அதனால் நாங்கள் ரிட்டன் லே போகிறோம். பைக்கை அங்கே பார்சல் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து ஃப்ளைட் ஏறி டெல்லி போக போகிறோம். இந்த ஹான்லேலேருந்து லே போகிற ரூட்டு நயாமா வழியாக போனோம்னா சூப்பர் ஹைவே. ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஒரு 5-6 ஹவர்ஸில் நம்ம ரீச் ஆகலாம். ஆனால் இங்கே தான் ஒரு ஸ்மால் கன்ஃபியூஷன். என்னன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஹான்லே வரைக்கும் வந்தாச்சு, அதுவும் ஆஃப் ரோடில் வந்தாச்சு. இப்போ இங்கே பக்கத்தில் இருக்கிற 2 பியூட்டிஃபுல்லான லேக், சோமோரி, சோக்கர், அட்லீஸ்ட் ஏதோ ஒன்றாவது பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. அதனால் ஸ்ட்ரைட்டாக நயாமா போகிற நாங்கள் லெஃப்ட் எடுத்து புகா வேலி வழியாக சோமோரி லேக்குக்கு வண்டியை விட்டோம். அங்கே ஒரு 4:30க்கு ரீச் ஆனோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. லேக்குக்கிட்டே காட்டேஜஸும் இருந்தது. நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணிட்டோம். இங்கே தான் பிரச்சனை இன்னும் பெருசாச்சு. அதாவது லேக்கு கிட்ட எப்போவுமே தங்கினா ஹெட்ஏக் இருக்கும், ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் ஹெட்ஏக் இருக்கும், ஏஎம்எஸ் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நாங்கள் இதோட எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் பாயிண்ட்டாக என்ன பண்ணோன்னா எங்களோட பைக்கை லேக்கு கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டோம். எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து ஈவினிங் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால அங்கே இருக்க மணலில் என்னோட பைக்கு வெளியே எடுத்துகிட்டு வர முடியல. எங்களுக்கு ஆல்ரெடி இருந்த ஏஎம்எஸ் அட்டாக் இங்கே ரொம்ப அதிகமாகிடுச்சு. நெக்ஸ்ட் டே எங்களால் ரைடு ப்ரொசீட் பண்ண முடியல. ஆக்சிஜன் லெவல் 78%. அந்த பீப்புள் அது நார்மல்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களால் அங்கே ப்ரீத் கூட பண்ண முடியல. அங்கே உடனே ஆர்மி மெடிக்கல் கேம்பில் போய் கேட்டால் இந்த ஆல்டிடியூட்லேருந்து நீங்கள் கீழே போங்க சரியாயிடும்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தால் லேல போய் செக்அப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கிருந்து லே ஒரு 200 கிலோமீட்டர்ஸ். நான் ஒரு 30 கிலோமீட்டர் போன உடனே அன்கான்ஷியஸ் ஆகி வண்டியை பள்ளத்தில் விட்டாச்சு. வண்டியில் அவ்வளோ டேமேஜஸ். நல்ல வேலை ரைடிங் கியர்ஸில் இருந்தனால எனக்கு எந்த டேமேஜும் ஆகலை. அப்படி உடஞ்ச வண்டி எடுத்துட்டு நயோமா சுமாத்தங் வழியா லே எப்படியோ ரீச் ஆனோம். அங்கிருந்த எஸ்என்எம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனோம். அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறேன். மெடிசனு, இன்ஜெக்ஷன், நெபுலைசர் எல்லாமே ஃப்ரீ. அந்த ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஆக்சிஜன் லெவல் 83 வந்துச்சு. அதுக்கப்புறம் 88 வந்துச்சு. என்னை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. அங்கேருந்து நாங்கள் ஃப்ளைட் ஏறி டெல்லி ரீச் ஆனோம். டெல்லி ஆல்டிடியூடுக்கு ஆக்சிஜன் லெவல் அதிகமாக தான் இருக்கணும். இருந்தாலும் மனசு கேட்காம அங்கே இருக்கிற ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணி 99 காமிச்சதுக்கு அப்புறம் தான் ட்ரிவாண்ட்ரம் ஃப்ளைட் ஏறி ஊருக்கே போனேன்.